சென்னை பர்மா பஜாரில் திருட்டு சீடி விற்ற நபர். திருட்டு சீடி விற்ற ஜாபர் சாதிக்கின் போதைப்பொருள் தொழில் சாம்ராஜ்யம் குறித்தும் சமீபத்தில் அவர் மேற்கொண்ட கென்யா நாட்டு பயணம் குறித்தும் மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரரும் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி முன்னாள் துணை அமைப்பாளருமான ஜாபர் சாதிக், அவருக்கு வயது 36 என்பவரை டெல்லியில் சேர்ந்த மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தமிழகத்தில் முகாமிட்டு தனிப்படைகள் அமைத்து தேடி வருகிறார்கள். ஜாபர் சாதிக்கின் போதைப் பொருள் கடத்தல் தொழில் சாம்ராஜ்யம் குறித்தும் பல கோணங்களில் விசாரித்து வருகிறார்கள். இது குறித்து அதிகாரிகள் கூறியதாவது: சென்னை பர்மா பஜாரில் திருட்டு சீடி விற்று வந்த ஜாபர் சாதிக்கிற்கு 2006 சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர் முகமது சாதிக் பாட்ஷாவின் நெருங்கிய நட்பு கிடைத்தது. இவர்தான் போதைப்பொருள் கடத்தல் தொழிலுக்கு ஜாபர் சாதிக்கின் குரு. துவக்கத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இவர்கள் பின் LSTN மற்றும் மொத்தம்பேட்டமைன் உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டனர். பின் தொழில் போட்டியின் காரணமாக இருவரும் பிரிந்து விட்டார்கள். ஜாபர் சாதிக் தன் சகோதரர் முகமது சலீம், உறவினர் நூருதீன், நண்பர்கள் அப்துல்லா, ரஹீம், சின்னா உள்ளிட்டோருடன் சேர்ந்து போதைப்பொருள் கடத்தல் தொழிலில் ஈடுபடத் துவங்கினார். கடந்த 2009 முகமது சலீம், அப்துல்லா, ரஹீம், சின்னா மற்றும் நூருதீன் ஆகியோர் மலேசியாவுக்கு கேட்டமைன் எனப்படும் போதைப்பொருள் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டனர். அப்போதுதான் இவர்களின் தலைவரான ஜாபர் சாதிக் செயல்படுவது தெரிய வந்தது. இதையடுத்து 2013 ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். பின் அவரது குருவான முகமது சாதிக் பாட்ஷாவும் கைது செய்யப்பட்டார். சென்னை, மும்பை சிறையில் அடைக்கப்பட்டு அங்கிருந்தபோதுதான் ஜாபர் சாதிக் தொழில் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தியிருக்கிறார். ஜாமீனில் வெளிவந்தபின் போலீசாரிடம் சிக்காமல் இருக்க துபாயில் 3 ஆண்டுகள் பதுங்கியிருந்தார். அதன்பின் 2019 மலேசியாவுக்கு 38 கிலோ கேட்டமைன் என்ற போதைப்பொருள் கடத்திய வழக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கைது செய்யப்பட்டார். சிறையில் இருந்து வெளியே வந்த பின் தமிழகத்தில் இருந்தபடியே மீண்டும் தன் ஆட்டத்தை துவங்கினார். போதைப்பொருள் கடத்தலுக்காகவே உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்வது போல ஜிகோ ஓவர்சீஸ் எனும் நிறுவனத்தை துவக்கினார். இதில் ஹாலிவுட் சேர்ந்த பிரபல இயக்குனரும் தொழில் பார்ட்னராக இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இவர்களின் நிறுவனத்தில் அகமது முஷ்ரப் என்ற அப்துல் காதர், பிப்ரவரி 15 டெல்லியில் கைதான சென்னை சேர்ந்த முகேஷ், முஜிபுர் ரஹ்மான், அசோக் குமார் ஆகியோர் வேலை பார்த்துள்ளனர். இவர்கள் வாயிலாக வெளிநாடுகளுக்கு மெத்தாம்பேட்டைமைன் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தும் ஜூட்டோ எபிட்ரின் கடத்தி பல கோடி ரூபாய் சுருட்டியுள்ளார். ஜாபர் சாதிக்கிற்கு எதிராக பாஸ்போர்ட் முடக்கம், லுக் அவுட் நோட்டீஸ் வெளியீடு என பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தப்பிக்க முக்கிய கட்சியின் தலைமைக்கு நெருக்கமாக நபராக மாறினார். சினிமா தயாரிப்பாளர், ஹோட்டல் அதிபர் என நடித்து நடிகர், நடிகையர், IPS அதிகாரிகள், MP, MLAக்கள் என அனைவரிடமும் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். அவரது தொழில் சாம்ராஜ்யம் குறித்து விசாரித்து வருகிறோம் என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். சென்னை சாந்தோம் அருளானந்தம் தெருவில் ஜாபர் சாதிக்கின் வீடு உள்ளது. இதற்கு டெல்லி மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என ஜாபர் சாதிக்கிற்கு சம்மன் வழங்கிய நோட்டீஸ் ஒட்டியும் இருக்கிறார்கள். இதை மர்ம நபர்கள் நேற்று படம் பிடித்திருக்கிறார்கள். ஜாபர் சாதிக் தாய்தான் படம் பிடித்துள்ளார் என்று கூறப்படுகிறது. தலைமறைவாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக்கிற்கு தபால் அனுப்ப படம் பிடித்து
அனுப்பப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணையும் நடக்கிறது என்று அதிகாரிகள் கூறி வருகிறார்கள் என்ற செய்தி நமக்கு வருகிறது. சென்னை